இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் பெரியவர், என்றும் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் நம்மை உருவாக்குகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம்: அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Christianity is not about what we are doing, but who we are becoming like. நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் யாராக மாறுகிறோம் என்பதுதான் கிறிஸ்தவம். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மளுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். அதை காட்டிலும் நம்ம எந்த கிரியைகளுமே செய்யாமல் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருந்து நம்ம இயேசுவை போல, கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம், மறுரூபம் ரொம்ப முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் our talks are louder than our walks. செயல் உண்டு, ஆனால் சாயல் இல்லை. நிறைய காரியங்களை நாம் செய்வோம், செயல் அதிகமாக இருக்கும், ஆனால் நம்மளுடைய நடக்கையோ இயேசுவை போல, கிறிஸ்துவை போல் இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை போல் மறுரூபமாகிறோம், அவரை போல நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த பார்வை, அந்த யோசனை நம்மளுக்கு வரும்பொழுது நமக்கு வருகிற எல்லா உடைப்புகளையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். we will accept all our brokenness. நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வோம், நம்மளுக்கு இருக்கிற பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவைகளின் வழியாகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை போல் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். Jesus' persistent work is recreating. You cannot recreate something if it's not broken. மறு சிருஷ்டிப்பு, மீண்டும் உருவாக்குகிறது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய தொடர்ந்தேச்சியான வேலையாக இருக்கிறது. உடைக்காமல் மீண்டும் உருவாக்க முடியாது. Transformation is greater than all other actions. Give space for transformation in your life. உங்கள் வாழ்க்கையில் மறுரூபத்திற்கு, மாற்றத்திற்கு, இயேசுவை போல் மாறுவதற்கான இடத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். அப்படி நாம் மறுரூபம் ஆகிறோம் அப்படின்ற எண்ணம், யோசனை நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதில் தேவனுடைய கரத்தை நாம் பார்ப்போம். தேவன் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் நம்முடைய உடைப்புகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார், அவர் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் நம்மை உருவாக்கப் போகிறார், உங்களை உருவாக்கப் போகிறார். உங்களுடைய சூழ்நிலையின் வழியாக, உங்களுடைய பலவீனத்தின் வழியாக இயேசுவை போல மாற, தேவனை போல மாற, அவருடைய வழிகளில் நடப்பதற்கு தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உடைக்கப்பட்ட நாளாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களை உருவாக்குகிறார் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவன் உங்களை உருவாக்குகிறார், மறுபடியும் சிருஷ்டிக்கிறார், ரீக்ரியேட் பண்ணுகிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், இடம் கொடுப்போம். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்மை நடத்தி செல்லும்.